கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால், அன்னாள் நீண்ட நாட்களாய் பிள்ளை இல்லாது இருந்தாள். இதனால் அவள் தன் ஆட்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர்சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசிர்வதித்து கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதையும் வாசித்தருகின்றோம். இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பி விடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள், தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கர்த்தர் தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து
வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம் 27வது வசனம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் நீங்கள் எவைகளில் எல்லாம் எதிர்பார்த்து நம்பிக்கையோடே காத்திருக்கிறீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், போராட்டங்கள், இவைகளின் மத்தியில் அவைகளில் சமாதானமும் ஜெயமும் கிடைக்க வேண்டி அதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில், திட்டங்களில், அநேகரின் ஆலோசனைகளில் நம்பிக்கை வைக்கிறவர்களாக அநேகர் இருக்கிறீர்கள். ஆனால் இவைகளில் தோல்வியும் நன்மையான பதிலும் வராதே போகும் பொழுது உங்களின் நம்பிக்கை வீணாகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது, சாத்தானின் தந்திரமான தாக்குதல்களுக்கு உள்ளாகிறீர்கள். நம்பிக்கையும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைகள். ஒன்றை விட்டு மற்றொன்றை பிரிக்க இயலாது. விசுவாசம் இருதயத்திற்குரியது, தற்காலத்திற்குரியது. நம்பிக்கையோ மனதிற்குரியது, வருங்காலத்தை குறித்தது. ஆகவேதான் நாம் எந்த காரியத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய முழு நம்பிக்கையும் கர்த்தரின் மீதே இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது, ஜெயம் கிடைக்கும், நன்மை விளையும். பாதி உலகத்தின் பேரிலும் பாதி கர்த்தரின் பேரிலும் இல்லாமல் தாவீது சொல்லுவது போல, அவரே என் நம்பிக்கையும் என் சுதந்திரமும் என் பங்குமானார் என்றும், நான் பயப்படுகிற நாளில் கர்த்தரையே நம்புவேன் என்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்த தாவீதை போல நீங்களும் சொல்லுவீர்களானால் உங்களின் இருளான சூழ்நிலைகளையும் பிரகாசிக்கும்படியாக செய்வார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து இருளை வெளிச்சமாக்கிய இயேசுவின் பார்வை என்பதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பர்திமேயு என்கிற ஒரு குருடனை குறித்து பார்ப்போமானால், அவன் எரிகோவின் வீதியில் வழி அருகே பிச்சை எடுத்துக்கொண்டு இருப்பவன். தனக்கு கண் பார்வை இல்லை என்றாலும் காதுகள் நன்றாக கேட்டபடியினால் இயேசுவை கண்டு தொட்டு அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவன் இருக்கிற பக்கமாக இயேசு செய்த அற்புதங்களை பேசிக்கொண்டு போவதை அவன் அநேக நாட்களாக கேட்டிருந்தபடியினால் தனக்கும் அற்புத சுகம் வேண்டும் என்றும், சுகத்தை இயேசு ஒருவரால் மட்டுமே தர முடியும் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்குள் நாளுக்கு நாள் கொழுந்துவிட்டது. அதனால் பிறந்த பர்திமேயுவின் வாஞ்சை, என்றாவது ஒரு நாள் இந்த பக்கமாக இயேசு வருவார், நாம் நிச்சயமாக அவரிடம் அற்புத சுகத்தை பெறுவோம் என்று உறுதியுடன் காத்திருந்தமையினால் அவனின் காத்திருப்புக்கு நல்ல பதில் வந்தது. என்னவெனில், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவன் உடனே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஜனங்கள் அதட்டினாலும் அவன் காது கேளாதவன் போல் இருந்தவனாய் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்தில், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது என்ற வார்த்தையின்படி பர்திமேயுவின் கூப்பிடுதலின் நம்பிக்கையும் ஜீவனும் இருந்ததை இயேசு தம் ஆவியில் உணர்ந்தவராய் தம்முடைய பிரயாணத்தின் பாதையை மாற்றினார். அவன் பக்கமாய் வந்தார், அவனை அழைத்து கண் பார்வையை கொடுத்தார். பார்வையடைந்தவன் இயேசுவிற்கு சாட்சியாய் நின்றான் என்று வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் என கருணையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீண்ட நாட்களாய் சுகத்திற்காக, அரசிடமிருந்து வரவேண்டிய நல்ல பதிலுக்காக, தேவைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக என அநேக காரியங்களுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கலாம். அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் நல்ல பதிலை தரும்படி தீவிரித்து இருக்கின்றார். ரோமரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் சொல்லப்பட்டதின்படி,
அவருடைய தீர்மானத்தின்படி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்படி கர்த்தர் ஆசிர்வதித்து இருக்கின்றார். ஆகவே உங்களின் நம்பிக்கையை தளர விடாமல் இன்னும் அதிகமாய் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதங்களை பெறுவீர்கள். ஆசிர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு சாட்சியாய் காணப்படுவீர்கள். வார்த்தை விசுவாசிங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.